நாராயணரே! நாராயணா! வெங்கடேஷா, தந்தையாரே, உங்கள் மகளுக்கு நேர்ந்த ஆபத்தை கேடயமாக தடுத்தார். இவர்தான் உங்கள் மகளுக்கு தகுதியானவர். இவ்வாறு மாப்பிளைதான் வேண்டுமென்று விரும்புவார்கள். அன்பிற்கும் உண்மைக்கும் நிறைய வேறுபாடு உள்ளது பார்கவி. சில நேரம் நாம் உணர்வதை பார்ப்பதில்லை, எதை பார்க்கிறோமோ அதை உணர்வதில்லை. என் தவ வலிமையால் தோன்றிய இந்த அஸ்திரம் அனைத்து உலகத்தையும் அழித்துவிட முடியும். ஆனால் இன்று இந்த அஸ்திரத்தை இவர் தடுத்திருக்கிறார். இந்த அஸ்திரத்தை தடுக்கக்கூடிய திறமை, சாமர்த்தியம் 3 தேவர்களுக்குத்தான் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. ஏன் மௌனமாக நிற்கிறாய்? பதில் கூறு. 3 தேவர்களில் எந்த தெய்வம் நீ? நாராயணர் அஸ்திரத்தை தாங்கிக் கொண்டார். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் கூற இயலாதே. யார் நீ? உண்மையை சொல்லிவிடு வெங்கடேஷா. யார் நீ? ஒருவேளை நாராயணர் உண்மையை சொல்லாமல் இருந்தால்தான் நல்லது. அவ்வாறு நடந்துவிட்டால் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய நிஜத்தை சொல். பிரம்மதேவர் இதை செய்ய மாட்டார். அதோடு சிவன் சக்தியின் அடையாளம். இப்போது மீதம் இருப்பது நாராயணன், நாராயணன், நாராயணன். நான் நாராயணன் தான். பார்த்தாயா பார்கவி, எவருக்காக எங்களை விட்டு விட்டு போக ஆசைப்பட்டாயோ அந்த அன்பின் மகத்துவம் இந்த தந்திரக்காரரின் சூழ்ச்சியாகும். உன் மனதில் இருந்த அன்பின் போர்வையை விலக்குவதற்காகத்தான் தண்டனை அளிப்பதாக பொய்யுரைத்தேன். உன்னை தாக்குவது போல நான் நடித்தேன். நான் சொன்னேன் அல்லவா, நாராயணன் சூழ்ச்சிதாரி. அவன் சூழ்ச்சியை பார். யாரை இன்று வரை உன் சத்ருவாக பாவித்தாயோ அவனையே நேசித்தாயா? இது சூழ்ச்சி அல்லாமல் வேறு என்னவாக இருக்கும் பார்கவி? இது இவனது சூழ்ச்சிதான். நாங்கள் கலைஞர்கள், தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள். தங்களை பார்த்தவுடன் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். என்னுடைய கைதான் இதற்கான சரியான இடம். தாங்கள் தான் கூற வேண்டும் தேவி. என் அன்பு தங்களுக்கு தகுதியானதாக இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏமாற்றி விட்டாய். நீ ஒரு ஏமாத்துக்காரன். என் தந்தை சரியாக சொன்னார். உன்னை பூஜிக்கவோ அன்பு செலுத்துவதற்கோ உனக்கு தகுதியே கிடையாது. அன்பு எனும் தீய வலையில் சிக்கிக் கொண்டு நான் தவித்தேன். நல்லதாயிற்று. சரியான நேரத்தில் என் தந்தை உண்மையை வெளிப்படுத்தினார்.